இங்கே பாருங்கள், நான் ஊசியில் கோத்ததெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா ஊசியில் கோத்து இழுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு முத போடுறதுனால. போடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஊசியை கோத்து போட்டுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், கீழால் இந்த ஒயரை விடுறோம். எந்த பக்கத்தில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. கீழால் விட்டு இப்படி கொண்டு வந்துடும். இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ வந்து நான் கீழே வச்சே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து முன்ன பின்ன துவச்சிருக்கோம் பாருங்கள், அந்தமாரி ஒயரை எடுத்து வச்சுக்கிட்டு இது இப்படி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து மேலே பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயரை என்ன பண்ணுறோம், டேப்பில் சுற்றுறோம். டேப்பில் தான் கீழே சுற்ற விட கீழே ஒரு ரவுண்டு வந்துருக்கும். சுற்றி இடது பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடணும். இடது பக்கம் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இதை டேப்புக்கு மேலே இதை சுற்றுறோம். சுற்றி இந்த லூப்பில் விட்றோம். ஏன்னா ஊசி வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கும். எப்படி பின்னிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு பழக்கம் வந்துடும். நான் பெருசாக வச்சு சுற்றலான்னு பார்த்தேன். இது பாருங்கள், இப்படி வச்சு இதை மறுபடியும் என்ன பண்ணோம், ஒரு ரவுண்டு போட்டோமா மறுபடியும் இந்த டேப்பு உள்ள சுற்றி இந்த லூப்புக்கு கொண்டு வரணும். இந்த லூப்பு இருக்க அது கொண்டு வரணும். இப்படி சுற்றிட்டோம். இப்போ வயரை ரெண்டாக மடித்து திட்டமாகவே எடுத்துக்கோங்க. நான் இதில் அதில் இருந்ததில்லை, நான் வெட்டி இது ஒரு நான் 3 முழம் நோக்கம் 3 முழம் வச்சுருக்கேன். பாருங்க எப்படி வந்துடணும். இப்போ வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், இப்படி இழுத்து கொண்டு வந்து வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் கொண்டு போய் அப்புறம் இழுத்து இப்படி மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வந்து இங்கே மறுபடியும் இந்த லூப்புக்கு போகிறோம். இந்த லூப்பில் ரெண்டாக மடித்து இப்படி வரும். இப்படி இழுத்துருங்க. ஊசியோட இது கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியுது. ஆனால் சும்மா வெட்டிட்டு போட்டுட்டு மறுபடியும் இந்த டேப்பில் வண்டி இப்படி சுற்றுறோம். டேப்பில் வண்டி சுற்றி இப்போ இடது பக்கம் கொண்டு வந்துடுறோம். இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா இந்த லூப் இருக்குது பாருங்க, அது உள்ளே தான் நம்ம விடணும். டேப்பு கூட போட தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க. அப்புறம் இது கொண்டு வந்துட்டு மறுபடியும் இப்படி சுற்றுறோம். சுற்றி இப்படி மேலே இப்படி கொண்டு வந்தோம். மேலே கொண்டு வந்துட்டோமா இப்போ 3 நாட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த லூப்பில் தான் மாற்றணும். இப்போ இந்த லூப்பில் மாட்டணும். இது உள்ள மாட்டி இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த டேப்பில் விடணும். இது உள்ள ஒரு நட தான் விடணும், ஒரு சுற்று. அதுக்கப்புறம் டேப்பில் ஒரு சுற்றி இப்படி கொண்டு வந்து இடது பக்கமாக அந்த லூப்பில் நம்ம இதை கொண்டு வரணும். இப்போ நல்லா இறுக்கிக்கோங்க. கொஞ்சம் இருவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இறுக்கிட்டு இப்படி வச்சுட்டோமா இப்போ மறுபடியும் இப்படி சுற்றுறோம். சுற்றி இப்படியே மேலே கொண்டு வந்து இந்த லூப்பில் வரும். இந்த லூப்பில் இப்படி மடித்து உள்ளே விட்றோம். பிறந்துக்குது, பிறலாமல் கட்டையாக போடுங்க. இது வந்து டிஸ்கோ வயர் கொஞ்சம் கட்டையாக தான் இருக்கும், அகலம் இருக்காது. நான் அதில் தான் கடைக்கேன்னு இதில் போட்டேன். நல்ல வயராக வாங்கி போட்டோம்னா கட்டையாக நல்லாயிருக்கும். நான் அடுத்த கூட போடும் போதே நான் இப்போ வாங்கியே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டிஸ்கோ வயர் இல்லாமல் வாங்கி போட்டு காட்டுறேன். இப்போ வந்து 1 2 3 4 5 நாட்டு வந்திருக்கு. 5 நாட்டு வந்திருக்கா இப்படி நல்லா அப்படி நேர்த்தி விட்டுக்கோங்க. அடுத்த கூட போடும்போது பட்டை வயரை வாங்கி நான் போட்டு காட்டுவேன். இதை வந்து நான் சுற்றி இப்படி கொண்டு வந்து இங்கே உள்ளே வரும்போது இது எப்படி ஜாயிண்ட் பண்ணி எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 5 நாட்டு போட்டிருக்கேன். சுற்றி பின்னிக்கிட்டு இப்படி தான் வரும். கூட பின்னிக்கிட்டு நான் சுற்றி வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் சுற்றியும் பின்னி கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம முன்னே பின்னி வச்சோமே, ஒன்று பெருசு ஒன்று சின்னது மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை என்ன பண்ணுறோம், இருக்கும் இது சின்னதாக இருக்கா, அதில் இப்படி சொருவிட வேண்டியதான். அதில் இப்படி சொருவி விட்டுட்டு அப்புறம் ரெண்டாவதாக அதில் சொருவிட்டோம். இது 3வது இப்படி சொருவிட்டு சாமான்ஜா இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா அப்படி தள்ளி வச்சுக்கணும். தள்ளி வச்சுட்டு கரெக்டாக வந்துடும்.
லாக் ஆகிடுது பாருங்கள். இதை வந்து இப்படியே நம்ம நம்ம கொஞ்சம் இது ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். இதை அப்படியே நம்ம போட்டுற வேண்டியதான். இருக்கும் இதில் நான் மாட்டியிருக்கிறேன். இதில் போட்டு அப்படியே இழுத்து இந்த லூப்பில் பெறலாமா போட்டுக்கோங்க. இது சுருட்டி வச்ச பட்டை. அது வந்து அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா நம்ம வாங்கின பட்டை வந்து ரோலோடு இருக்கும். ரோலோடு இருக்கும்போது அது உங்களுக்கு வந்து இந்தமாரி சுருட்டாது. அழகாக இந்தமாரி ஜாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே உட்காந்துரும். இது நல்லா கரெக்டாக தான் உட்காருது. இங்கே பாருங்கள், நல்லா சுருட்டி பந்து மாதிரி. இது நான் எடுத்துகிட்டு வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. அப்படியே வச்சுட்டேன். பின்னுவோன்னு அப்படியே வச்சுட்டேன். சரி இப்போ தான் போட்டு காட்டுவோமே அப்படின்னு நான் இப்போ போட்டிருக்கேன். அதான் வேறு ஒன்று. 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் இது வாங்கிட்டு வந்து வச்சு கூட பின்னுறதுக்காக வாங்கினது தான். பெறலாமல் இப்படி போட்டு இழுத்து போட்டு இந்த லூப்பில் அடுத்தது இந்த டேப்பு இருக்க அதில் போட்டு இந்த லூப்பில் இதெல்லாம் நல்ல பச்சை கலரு. வீடியோவில் இப்போ தெரியுது. இது வந்து முன்னாடி நம்ம போட்டோம் சொருண வயிறு. அதை என்ன பண்ணுறோன்னாக்கா இப்போ வந்து தோருக்கு பாருங்க. இந்த லூப்பு வந்து கொஞ்சம் இதுமாரி பெரிய லூப்பாக ஓட்டை பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 நீங்கள் போட்டுக்கலாம். நான் இந்த சைடு ஓரத்துக்கு அப்படி தான் 2 போட்டிருக்கேன். இதில் வந்து ஜாயிண்ட் பண்ணனால நான் உங்களுக்கு போட்டு காட்டல. இந்தமாரி லூப்பு வந்து பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கிற இடத்துல 2 போட்டால் இந்தமாரி உங்களுக்கு இடைவெளி வராது. கொஞ்சோண்டு இடைவெளி வரும் அடுத்த நாட்டு போகிறதுக்கு. இதில் வந்து இன்னொன்று நீங்கள் போடலாம். நான் அப்புறமா நான் போட்டுடுறேன். அதேமாரி லூப்பு பெருசாக இருக்கிற இடத்துல இது பெருசாக காட்டுதா, இதில் ஒன்று போட்டிருக்கோம். இதுலேருந்தே இதில் கூட நம்ம 2 போட்டோம்னாக்க இது கொஞ்சம் நெருங்கி வந்துடும். இந்த இடத்துல 2 போடணும். 2 போட்டோம்னா இவ்வளோ இடைவெளி இருக்காது. ஒரே லூப்லேயே 2 நடை சுற்றணும். சுற்றி போட்டோம்னா இந்த இடைவெளி இருக்காது. கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். அந்தமாரி போட்டுக்கோங்க. இவங்க இதெல்லாம் செட் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்துடுச்சு ரவுண்டாக. இந்த என்ன பண்ணுறோன்னாக்கா இது முதல்ல நம்ம மாட்டி வச்சுருந்தா ஒயரு, அதை எடுத்து இப்படியே சொருகிட வேண்டியதான். ஏன்னா இந்த வளவில் தான் நம்ம 1 2 கூட போகிற மாதிரி வரும். நான் அந்த வளவில் அந்தமாரி ஒன்று போட்டிருக்கேன். அதேமாரி இந்த வளவில் வந்து வளையும் போது வந்து உங்களுக்கு கேப் அதிகமாக வரும். அதனால் ஒரு 2 கூட போட்டுக்கோங்க. இப்படியே நம்ம உள்ளே சொருகிக்க வேண்டியதான். இதையும் அதேமாரி எடுத்து கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு இது உள்ள பூரா எடுத்து இது உள்ள நம்ம சொருகிட வேண்டியதான். சொருகிட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. மேல் வரிசை வந்து நான் வந்து மேல் வரிசை போடும்போது ஒரு டிசைன் வைக்கலான்னு இருக்கிறேன். இதை வந்து டிசைன் வைக்கும்போது நான் காட்டுறேன். இதையும் நான் சரி பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதேமாரி தான் போடணும். இந்த லூப்பு பெருசாக வந்துச்சுனாக்கா இந்த இடத்துல 2 போடணும். அதேமாரி வளவுலையும் அந்தமாரி 2 வரும். இதில் நான் போட்டிருக்கேன். அந்தமாரியே இதில் நான் போடலை. நான் இதை போட்டுக்கிட்டு காட்டுறேன். அதேமாரி அடி பின்னும் போது அந்தமாரி இப்படி சுற்றி வருது பாருங்கள். சுற்றி வரும்போது ஒரு லூப்லேயே 2 வரும். இங்கே வந்துட்டு பாருங்க. அதையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். பெரிய லூப்பாக இருந்தாக்கா அதில் 2 வரும். அதேமாரி நம்ம பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். இதில் வந்து நான் இதை கொஞ்சம் போட்டுக்கணும். அதை பிரிச்சுட்டு தான் நான் போடணும். போட்டுக்கிட்டு அடுத்தது கலர் வயிறு வச்சு பின்னலான்னு இருக்கேன். அப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே நான் முடிச்சுட்டு இது சமமாக எடுத்து இங்கே ஒரு பூ போடுவோம். இந்த 2 நாட்டிலையும் ஒரு பூ ஒரு சின்னதாக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி போடுவோன்னு நடு சென்டரில் ஒயர் வச்சுருக்கேன். இது 2 எடுத்து நடு சென்டர் இதுக்கு நடு சென்டர் இது ஒயர் வச்சுருக்கேன். இங்கே வழக்கம் போல் நம்ம பின்ன வேண்டியதான். இப்போ இதான் என்ன பண்ணுறோம், கீழால் நம்ம அதை அளந்த மாதிரி இப்படி அளந்து வச்சேனே அதேமாரி அளந்து எடுத்துட்டேன். இந்த ஒயரை இப்படி வச்சுப்போம். இப்படி வச்சுட்டு நான் 3 பட்டை எடுத்துருக்கேன். 3 பட்டையும் நம்ம வந்து பின்ன வைக்கிறோம். வச்ச மாதிரியே தான் நம்ம வைக்க போகிறோம். பாருங்க, இப்படி பின்ன வச்சுப்போம். வச்சுட்டு இதில் எந்த சைடு நான் முன்னாடி போட்டேன்னு தெரியல. ஒரு சைடுக்கு ஒரு 2 போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு சைடில் 2 போட்டுக்கோங்க. இல்லை ஒன்று இந்த ஒரு பக்கம் இதை ஜாயின் பண்ணோம்னா அடுத்த பக்கம் அந்த சைடில் ஜாயின் பண்ணி போட்டுக்கிட்டு வாங்க. கொஞ்சம் நெளியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 3 இப்படி வச்சாச்சு. பின்ன வச்சாச்சா. இந்த ஒயரை தூக்கி மேலே போட்டாச்சு. போட்டுட்டு வழக்கம் போல் இந்த ஒயரை எடுத்து இதில் சுற்றுறோம். இதை சுற்றி இடது பக்கம் கொண்டு வரோம்.
இடது பக்கம் கொண்டு வந்து அப்படி இறுக்கிக்கும். இறுக்கிக்கிட்டு மறுபடியும் இதுலேருந்து மேலே கொண்டு போகிறோம். ஒரு நாட்டை நம்ம போட்டுட்டோம். மேலே கொண்டு வந்து மறுபடி இந்த லூப்பில் நம்ம போகிறோம். பின்னணுமே அதே மாதிரியே தான். ஒரு 2 நாட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா இது குடிமானத்துக்கு உள்ளது. இப்படி போட்டு மறுபடி இந்த டேப்பில் தான் நம்ம சுற்றுறோம். சுற்றி இப்படியே கொண்டு வரோம். இப்படியே கொண்டு வந்து ஒரு 2வது நாட் போட்டாச்சு. போட்டு இது இப்படி தூக்கி மறுபடியும் என்ன பண்ணுறோம், இப்படி மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வந்து இந்த லூப்பில் வரும். இதேமாரி தான் பின்னிக்கிட்டே வரணும். பின்னிக்கிட்டே வந்துட்டு இந்த இடத்துல ரோஸ் ஒயர் நான் வைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், இப்படி தான் பின்னணும். பின்னிக்கிட்டே வந்துட்டு ரோஸ் ஒயர் வைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் அந்த வாரம் கொஞ்சம் இந்த இது வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டேன். அந்த வாரம் வரைக்கும் இதில் நம்ம 2 நாட்டு போகிற மாதிரி இருக்குது. 1 2 மாட்டியிருக்கேன், இல்லை 1 போடணும். இது 2லேயும் நம்ம ஒரு நாட்டு போடும். இது சும்மா ஒரு டிசைனாக ஒரு பூ மாதிரி வைக்கலான்னு தான் நான் போடுறேன். நம்ம இஷ்டப்பட்டு நம்ம போட்டுக்கிறது தான். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதில் 2 வச்சு அப்புறம் 4 அப்புறம் 6 வச்சிட்டோம்னா அப்புறம் 6ல் 2 வச்சுட்டு அப்புறம் 4 2 அப்படி வச்சோம்னா ஒரு பூ மாதிரி ரவுண்டாக வரும். அப்படி வைப்போம் டிசைனு. நானும் முயற்சி பண்ணி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கு நான் இப்படியே இந்த சுற்றிலும் 2 பாகமாக எடுத்துக்கிட்டேன். இந்த ஒயரை 2 பாகமாக அப்படி வளைச்சி எடுத்துட்டேன். ஏன்னா இதில் நம்ம 2 நாட்டு தான் போட போகிறோம். ஆனால் இது சுற்றி தான் வரப்போகுது. ஆனால் ஒயரை மீறும் நமக்கு இதில். அதை என்ன பண்ணுறோன்னாக்க இதை இதில் மாட்டிக்கிறோம். ரோஸ் ஒயரை இப்படி சொறி வச்சுப்போம். அதில் சொறி வச்சுட்டு இந்த பச்சை வயர்லேயே இன்னும் ஒரு நாட்டு நான் போட்டுக்கிறேன். 1 போட்டோம்மா இதில். இதை என்ன பண்ணுறோம், அதில் மாட்டியிருக்கிறேன். இதில் மாட்டி இந்த லூப்பில் போய் இன்னொன்று போடுறோம். பெரிய ஒயர் வச்சதில் இழுக்க வரலை. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய ஒயராக வச்சேன். ஊசி போட்டு போடலான்னு வச்சுப்பேன் நான். அதேமாதிரி நீங்களும் ஊசி போட்டு போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கோங்க. இதை என்ன பண்ணுறோன்னாக்கா இப்போ இந்த ரெண்டு லூப்லேயும் நம்ம ரோஸை போடணும். ரோஸை போடணுங்கிறது இதை இப்படி உள்ளே இழுத்துப்போம். உள்ளே இழுத்துட்டு அதை அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஒயரை நான் எடுத்துறேன். அடையாளத்துக்கு வச்சுருந்தேன். ரோஸை ஒரு 2 நாட்டுக்கு முன்னாடியே நம்ம சொருவிக்கணும். சொருவிட்டு ரோஸ் ஒயரை அப்படியே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி வரிசையில் வேறு கலர் நீங்கள் போட்டுக்கலாம். இது நான் திட்டா போடலான்னு எடுத்துருக்கேன்.
இதேமாரி வரிசையில் இன்னும் 2 இதில் 2 ரோஸில் 2 இப்படி வரிசைலாம் போட்டுக்கிட்டு வரலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஒயரு இதில் தான் இருக்கும். இந்த ஒயரை அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அந்த பச்சையோட சேர்த்தையே சுற்றிக்க வேண்டியதான், பச்சை ஒயரோட. இப்போ இந்த டேப்புக்கும் கீழே இதில் மாட்டியிருக்குமா, இப்போ இந்த டேப்புக்கும் கீழே நம்ம இதை விடணும். நிறையா தான் இருக்குது வயரு. ஒரு நாட் போட்டோமா, இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா மறுபடியும் இப்படி மேலே தூக்கி இப்படி கொண்டு வந்து இந்த லூப்பில் வரும். ஒயரு கொஞ்சம் கட்டையாகவே வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப பெருசாக எடுத்துட்டேன், அதனால் இழுக்க வரல. வச்சுட்டு இது பெரட்டிக்கோங்க, பெரட்டாமல் சுற்றாமல் அப்படி போட்டுங்க. ஒரு நாட்டு போட்டால் இது 2வது நாட்டு. இது என்ன பண்ணுறோம், இந்த உள்ள ரெண்டு நாட்டு போட்டோமா, இதை எடுத்து நம்ம வந்து அப்படி மேலே வச்சுட்டு இப்போ இந்த 2 நாட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் அளவில் நம்ம கூட வெட்டி விட்டுக்கலாம், இல்லை வெட்டி விடாமல் அதை அப்படியே சுற்றிட்டு வர வேணாம். வெட்டி விட்டு போகிறது தான் நல்லது. அப்படியே சுற்றிட்டு வர மாதிரி இருந்தாலும் சுற்றிட்டு வாங்க. அப்படி இல்லையா, இதை கொஞ்சம் 2 நாட்டு தள்ளினோன்னா அது உள்ளே சொறி விட்டுட்டு வெட்டுக்குங்க. ஏன்னா இது வந்து 2 தான் நம்ம போடுறோம், அடுத்தது 4 போட போகிறோம். அதனால் நம்மளை சுற்றி வர வேணாம், ஒயர் மிச்சமாகவும் இந்த இது வரும்போது நம்ம வெட்டி விட்டு கொண்டே தான். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த ஒயரை பச்சை ஒயரை எடுத்துக்கிறோம். பச்சை ஒயரை எடுத்து தரலாமல் பார்த்துங்க. ஒயரு பெரண்டுக்குது. அதான் இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் வழக்கம் போல் மறுபடியும் இது உள்ள அப்படி போடும் போது இந்த ரோஸ் ஒயரு உள்ளே வந்து பாருங்கள். ரோஸ் ஒயர் வரும், ஒரு 2-3 இதில் வந்தவுடனே வெட்டி விட்ருங்க. ஏன்னா நம்ம அந்த கடைசியில் தான் போட போகிறோம். இல்லாட்டினா வெட்டி விட்டு கூட முன்னாடி நீங்கள் சொருவிக்கலாம். அதேமாரி நம்ம வரிசைலாம் இந்த பச்சையை போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இது என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இது வரைக்கும் வச்சுக்கிட்டு நம்ம வெட்டி விட்டுட்டு நம்ம அது உள்ளே சொருவிட வேண்டியதான். சொருவுறதுக்கு இதை பின்னிக்கிட்டே வந்தோம்னாக்கா, இதை வெட்டி விட்டுட்டு இதை பின்னிக்கிட்டே வந்தோம்னா அது உள்ளே இருக்கும். நம்ம இல்லாட்டினாக்கா இதை பின்னிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொருவிக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அந்த சைடு வரும்போது காட்டுறோம்.